வணக்கம் நண்பர்களே. நான் இன்றைக்கு உங்களுக்கு மருந்து தரவிருக்கிறேன். எனக்குத்தான் எந்த நோயும் இல்லையே, எனக்கெதற்கு மருந்து என்று உங்கள் மனம் கேட்கும் கேள்வி என் காதுகளில் கேட்கிறது. நான் தரப்போகிற மருந்து நோய் வருவதற்கு முன்பே நன்மை காத்துக் கொள்வதற்கு பயன்படும் மருந்து. அது திருக்குறள் என்னும் மாமருந்து. ஆமாம், நான் இன்று உங்களோடு நோய் எதனால் ஏற்படுகிறது என்பதைப் பற்றி திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்கிறார் என்பதை உங்களிடம் பகிர்ந்து கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சியடைகிறேன். நோய் எதனால் ஏற்படுகிறது தெரியுமா? வாதம், பித்தம், சிலேத்துமம் என்று சொல்லக்கூடிய இம்மூன்றும் இருக்க வேண்டிய அளவுக்கு மிகுந்தாலும் குறைந்தாலும் நோய் உண்டாகும். இதைத்தான் மருத்துவ நூலில் வல்லவர்கள் சொல்லுகிறார்கள் என்று வள்ளுவர் மருந்து என்ற அதிகாரத்தில் குறிப்பிடுகிறார். இக்கருத்தை நமக்கு கூறும் குறட்பா இதுதான். மிகினும் குறையினும் நோய் செய்யும் நூலோர் வழிமுதலா எண்ணிய மூன்று. எனவே நண்பர்களே, இந்த மூன்றையும் சம அளவில் வைத்துக் கொண்டால் உடலில் நோய்க்கு இடமில்லை என்ற கருத்தை உங்கள் சிந்தைக்குத் தந்து மீண்டும் நாளை சந்திக்கிறேன். அதுவரை நீங்கள் இன்று சொன்ன குறள் பற்றி சிந்தியுங்கள். நன்றி.